சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வெள்ளை சுண்டல் எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு சுண்டல் எடுத்துட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதே சமயம் கலரு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் வெந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூடவே 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் இதிலேயே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன். அதனால் மிளகாய் வத்தல் 2 மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணல அப்படின்னா இப்போவே நீங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாய் வத்தல் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே இப்போது நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆனில் இருக்கும்போது நம்ம சேர்த்தோம்னா இந்த மிளகாய்த்தூள் கரிஞ்சிரும். இந்த சூட்லேயே நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, கடல் பாசி, அன்னாச்சி மொக்கு, அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக சுண்டல் குழம்பு செய்கிறதுக்கு 2 பொருள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒன்று கடல் பாசி, இன்னொன்று பிரிஞ்சி இலை. இந்த 2 மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. மற்ற பொருளெல்லாம் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 2 பொருள் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளியெல்லாம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஓட்டிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸ் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையான அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னும் பாதி சுண்டல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே ட்ரையாக மிக்ஸி ஜாரில் பண்ணி இந்த மாதிரி கடைசியில் குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சுண்டல் முழுசாக சேர்க்காம இந்த மாதிரி கடைசியில் நம்ம பாதி சுண்டலை அரைச்சி பொடியாக சேர்த்தோன்னா குழம்பு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.